Hi, hello everyone. Welcome to Placement Aptitude Training episode 2. லாஸ்ட் வீடியோவில் நம்ம நம்பர் சிஸ்டம்ஸ் தான் வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மெத்தடுக்கும், அதாவது இந்த ஒவ்வொரு டைட்டிலுக்குமே நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு டைட்டிலுக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் போகும்போது ஒவ்வொரு எக்ஸைஸ் ஒவ்வொரு பேஸ்டு கொஷின்ஸ்க்குமே வந்து நம்ம 2 or 3 மெத்தட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட், லாஸ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா என்ன, லாஸ் பர்சன்டேஜ்னா என்ன அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் இப்போ ஒரு லேப்டாப் இருக்குன்னா இங்கே இருக்கிறது தான் வந்து செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட் இந்த 46% இருக்கிறது தான் வந்து டிஸ்கவுண்ட். இதுதான் ஒரு ஓவர்வியூ. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ்னா என்ன? காஸ்ட் ப்ரைஸ்னா ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் தான் வந்து, அதாவது என்ன அமௌண்ட்டுக்கு வாங்க போறோங்கிறது தான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். தட் ப்ரைஸ் இஸ் கால்ட் காஸ்ட் ப்ரைஸ். ஃபார்முலானா என்ன அப்படின்னா, இப்போ சிபி அதாவது காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு பையிங் ப்ரைஸ், அதுதான் வந்து சிபின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பென் 50 ருபீஸ்க்கு வாங்குறேன்னா அதுதான் வந்து சிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து செல்லிங் ப்ரைஸ்னா என்ன? அந்த வாங்குற பொருள் வந்து என்ன விலைக்கு விற்குது அப்படின்னு சொல்றது தான். அண்ட் ஆர்டிகலி சோல்டு ஃபார் அ ப்ரைஸ், என்ன விலைக்கு விற்குது அப்படின்னு சொல்றது தான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ்னா என்ன? எஸ்பி பென் சோல்டு ஃபார் ₹70. அப்போ 70 ருபீஸ் தான் வந்து செல்லிங் ப்ரைஸ். அடுத்து ப்ராஃபிட் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டர் தென் சிபி, அதாவது காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக விற்றா தான் நமக்கு வந்து ப்ராஃபிட். அதுக்கு ஃபார்முலா ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸில் காஸ்ட் ப்ரைஸ் போக தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான் நம்ம ப்ராஃபிட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சிபி 500, எஸ்பி 650. இப்போ ப்ராஃபிட் என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ 65, அதாவது 650 மைனஸ் 500 ஈக்குவல் டு 150. அதுதான் வந்து நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லாஸ்னா அப்படியே வந்து ஆப்போசிட், சிபி கிரேட்டர் தென் எஸ்பி. அப்போ லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. எக்ஸாம்பிள் சிபி ஈக்குவல் டு 800, எஸ்பி ஈக்குவல் டு 700. லாஸ் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 100 ருபீஸ். இப்போ ப்ராஃபிட்டுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவ், அதாவது ஆப்போசிட் தான் வந்து லாஸ். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ஒன்றுமே இல்லை, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை ஓவரால் அந்த காஸ்ட் ப்ரைஸ். அதோட ப்ராஃபிட், அதாவது டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவோ அதில் ப்ராஃபிட் எவ்வளவோ அதை டிவைட் பண்ணிட்டு இன்டூ 100 பண்ணணும். இதுதான் மெயின். அதுதான் பர்சன்டேஜ் வந்து நோட் பண்ணணும். அதுதான் நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிபி வந்து 400 அப்படின்னு எடுத்தோம்னா எஸ்பி ஈக்குவல் டு 500. அப்போ ப்ராஃபிட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்னது, இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம எடுக்கணும். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் எவ்வளோ, இங்கே 100 அப்படின்னு சொல்லியிருக்கா, 100 டிவைட் பை 400. இங்கே வந்து நம்ம பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால ப்ராஃபிட்டும் ஆல்ரெடி கிவன். அப்படிங்கும்போது நம்ம ப்ராஃபிட் 100 டிவைட் பை சிபி வந்து 400. இப்போ இதை டிவைட் பண்ணி இன்டூ 100 பண்ணோம்னா நமக்கு 25% அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதுதான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ். லாஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ப்ராஃபிட் பை சிபி இருக்கும், இந்த லாஸ் பை சிபி இருக்கும். அதுதான் வந்து லாஸ்ட் பர்சன்டேஜ். எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி ரெண்டு வேல்யூ 1800 கொடுத்துட்டாங்க, லாஸும் 200 கொடுத்துட்டாங்க. அப்போ லாஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது லாஸ் டிவைட் பை லாஸ் என்ன 200 டிவைட் பை சிபி வந்து 1000. அப்போ டிவைட் பண்ணி இன்டூ 100 பண்ணோம்னா நமக்கு இதோட பர்சன்டேஜ் கிடைச்சிரும். இப்போ 20% அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து சில இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ். ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா இப்படி, லாஸ் கண்டுபிடிக்கணும்னா அதே மாதிரி, காஸ்ட் ப்ரைஸ் ஃபார்முலா, இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட், அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, மீதி இருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கணும் செல்லிங் ப்ரைஸ். அதுதான் வந்து ப்ராஃபிட். செல்லிங் ப்ரைஸ் கொடுக்காம மீதி இருக்கிற வேல்யூஸ் வச்சு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இந்த ஃபார்முலா எஸ்பி ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ ஹோல் டிவைட் பை 100. அதுதான் வந்து ப்ராஃபிட்டோட ஃபார்முலா. அதே மாதிரி லாஸ்ட்க்கு ஒன்றுமே இல்லை, இப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ்லேருந்து லாஸ்ட் பர்சன்டேஜ் போட்டுக்கணும். இதில் ஒன்லி சிபி லாஸ்ட் பர்சன்டேஜ் இது மட்டும் நோனா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா வேற இருக்கு, அடுத்த ஸ்லைட்ல வரும். அடுத்து சிபி ஃபார்முலா, காஸ்ட் ப்ரைஸ் ஃபார்முலா. காஸ்ட் ப்ரைஸ்லேயே வந்து ப்ராஃபிட்டுக்கும் லாஸ் வச்சு கால்குலேட் பண்ணுற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் அவங்க அவைலபிளாக இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் சிபி ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் இன்டூ 100,
ஹோல் டிவைடட் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் பெர்சென்டேஜ். அதாவது இதில் நம்மளுக்கு ப்ராஃபிட் பெர்சென்டேஜ் மட்டும் கொஸ்டின்ல கொடுத்துருந்தா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எல்ஸ் நம்ம லாஸ்ட் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மெமரி ட்ரிக் வந்து தான் பார்க்க போறோம். நம்ம இங்க சொல்லியிருந்தோம்ல இந்த வேல்யூஸ் தான் மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. இப்போ கிவன்ல வந்து காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட் பெர்சன்டேஜும் கொடுத்தா நம்ம எஸ்பி, அதாவது எஸ்பி ஈக்குவல் டு சிபி இன்டூ 100 பிளஸ் ப்ராஃபிட் ஹோல் டிவைடட் பை 100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அதே மாதிரி லாஸ்ட்னா அதாவது சிபி அண்ட் லாஸ்ட் பெர்சன்டேஜ் எஸ்பி வச்சு ஃபைன் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபார்முலா இது யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் அண்ட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இது வந்து நமக்கு கொடுத்துட்டா, இதை கொடுத்துட்டு நமக்கு சிபி கேட்டா நமக்கு இந்த ஃபார்முலா சிபி ஈக்குவல் டு எஸ்பி இன்டூ 100 ஹோல் டிவைடட் பை 100 பிளஸ் பி. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் அண்ட் லாஸ்ட் பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு நமக்கு சிபி கேட்டா அப்படியே இங்கே வந்து பிளஸ் ப்ராஃபிட்டிங் வரும், லாஸிங் வந்து மைனஸ் லாஸ். இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். இது மட்டும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா எல்லாமே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அதை விட அட்வான்ஸ்டு ஷார்ட்கட் டேபிள் வந்து, அதாவது ப்ராஃபிட் ஒரு சில இடத்துல 10%, 20% இந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க ப்ராஃபிட்டுக்கும் லாஸும். இப்படி இருக்கும்போது நமக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அதுக்கு அது எவ்வளோ அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் ஈஸ் டு காஸ்ட் ப்ரைஸ், அதாவது எஸ்பி டிவைடட் பை சிபி அந்த மாதிரி வரும். 10%னா 11:10, அதாவது அந்த குவான்டிட்டி, அதாவது இந்த பார்ஷியலிட்டி அந்த மாதிரி எடுத்துக்கணும். 20%னா 6:5, 6/5 அந்த மாதிரி எடுத்துக்கணும். 25னா 5:4, 50%னா 3:2. இது வந்து எங்க யூஸ் ஆகும்னா ப்ராஃபிட், அதாவது இப்போ ஒரு பொருளை வந்து வாங்கி அதில் ப்ராஃபிட் வச்சு விற்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு இந்த ரேஷியோல தான் வந்து நமக்கு வரும். அதே மாதிரி லாஸ்னா 9:10, 4:5, 3:4, 1:2 இந்த ரேஷியோல தான் வந்து லாஸ்க்கு வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்குள்ள போயிடலாம். இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா மார்க்கெட் ப்ரைஸ் தான் பார்க்க போறோம். மார்க்கெட் ப்ரைஸ்னா ஒண்ணுமே இல்லை, இந்த மார்க்கெட் ப்ரைஸ்க்கு டிஸ்கவுண்ட் வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். அதில் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் தான் வந்து இதுக்கு ஃபார்முலா. அதாவது டிஸ்கவுண்ட்னா என்ன? டிஸ்கவுண்ட்னா நம்ம வாங்குற ஆக்சுவல் பொருளில் நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு ரேட் வரும், அதுதான் வந்து இந்த மார்க்கெட் ப்ரைஸ். அதாவது இந்த டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ப்ரைஸ்ல செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணனா அதுதான் நமக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1000 கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் வந்து 850 கொடுத்துட்டாங்க. இப்போ டிஸ்கவுண்ட் நமக்கு எவ்வளோ வரும்? 1000, அதாவது எம்பி 1000 மைனஸ் 850 மைனஸ் பண்ணோம்னா 150 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட்ல வந்து டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ். இப்போ அங்கே டிஸ்கவுண்ட் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்னா ஒன்றுமே இல்லை, டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் டிவைட் பை எம்பி, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ்ல டிஸ்கவுண்ட்டை வச்சு டிவைட் பண்ணிட்டு இன்டூ 100 பண்ணோம்னா நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். இப்போ எம்பி வந்து அதே மாதிரி 1000 கொடுத்தாங்க, எஸ்பி வந்து 800 கொடுத்தாங்க. இப்போ இது டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 200 கிடைக்கும். இதே பெர்சன்டேஜ் வேணும்னா இன்டூ இந்த இது இந்த டிஸ்கவுண்ட் பை மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் கண்டுபிடிச்சோம்னா 200 வரும். இதுவே டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்னா இன்டூ 100 பண்ணோம்னா நமக்கு வந்து நமக்கு 20% அப்படின்னு சொல்லி நமக்கு பெர்சன்டேஜ் கிடைக்கும். இந்த டிஸ்கவுண்ட்ங்கிறது 200, அதாவது இந்த எம்பி மைனஸ் எஸ்பி பண்ணோம்னா அந்த டிஸ்கவுண்ட் 200ன்னு வரும். அதை வந்து இங்க டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணிட்டு டிவைட் பை எம்பி வந்து 1000 பண்ணி இன்டூ 100 பண்ணோம்னா நமக்கு இந்த டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிடும், அதாவது கிடைச்சிடும். அதுதான் அந்த டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ். நெக்ஸ்ட் சக்சசிவ் டிஸ்கவுண்ட். சக்சசிவ் டிஸ்கவுண்ட்னா ஒண்ணுமே இல்லை, இப்போ ஒரு ப்ரைஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்னும் வந்து குறைக்கிறோம் அப்படிங்கும்போது தான் ரெண்டாவதா இன்னொரு டிஸ்கவுண்ட் தான் அந்த ரேட்ல அப்ளை பண்ணுவாங்க. டிஸ்கவுண்ட் 1, டிஸ்கவுண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். அதுதான் வந்து சக்சசிவ் டிஸ்கவுண்ட். அடுத்தடுத்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா வந்து சக்சசிவ் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா எம்பி, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் கூட இன்டூ 1 மைனஸ் டிஸ்கவுண்ட் 1/100 இன்டூ 1 மைனஸ் டிஸ்கவுண்ட் 2/100. இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. எதுக்கு? சக்சசிவ் டிஸ்கவுண்ட்க்கு. எக்ஸாம்பிளுக்கு எம்பி, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1200 கொடுத்தாங்க, டிஸ்கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் சக்சசிவ் டிஸ்கவுண்ட் வந்து 10%, நெக்ஸ்ட் வந்து 15% கொடுத்துட்டாங்க. மார்க்கெட் ப்ரைஸும் நமக்கு இங்க கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி 1200. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 10% கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட் ப்ரைஸ்ல 10% ஆஃப் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 10% ஆஃப் 1200 வந்து எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். இப்போ பெர்சன்டேஜ் எப்படி எடுப்போம்? 1200 இன்டூ 10% ஆர் 10 டிவைட் பை பெர்சன்டேஜுக்கு 100 பண்ணோம்னா நமக்கு கேன்சல் பண்ணோம்னா 120 அப்படின்னு சொல்லிட்டு 10%க்கு நமக்கு எவ்வளோன்னு கிடைச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணனதுக்கு அப்புறம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ
ஸ்டார்டிங்ல நமக்கு 1200 கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 120 வந்துச்சா, இப்போ 1200 மைனஸ் 120 பண்ணோம்னா 1080 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு பண்ண ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 15% கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 15%ங்கிறது ஒண்ணுமே இல்லை, இந்த 1080ல வந்து இந்த 1080யே வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் அப்புறம் இதுவே வந்து நமக்கு 100% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இந்த 100%ல திரும்ப இந்த 15% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த 1080ல வந்து எடுக்கணும். அதான் நாட் ஆன் 1200 வந்து நம்ம இந்த 15% டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நமக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆன வேல்யூவை தான் எடுத்து பண்ணணும். இப்போ இந்த 1080 வந்து 15% எடுக்கணும். இந்த 1080 இன்டூ 15/100 ஈக்குவல் டு 162 கிடைச்சது. இப்போ இங்க எப்படி மைனஸ் பண்ணுமோ அதே மாதிரியே இந்த 1080ல தான் வந்து மைனஸ் 162 பண்ணணும். அதுதான் நமக்கு 918. இது வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்லேயே இதை வந்து நம்ம டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று இருக்கு. அதாவது செல்லிங் ப்ரைஸ் இருக்கு. செல்லிங் ப்ரைஸ்ல 1200 இதுதான் கொஸ்டின்ல மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. இந்த 0.9 0.85 வந்தது ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, இப்ப இதுல வந்து 10% அப்படின்னு சொல்லி நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. 10% அடுத்து 15%. இப்ப இங்க வந்து 1 மைனஸ் 10% 10/100 பண்ணோம்னா நமக்கு 0.9 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். இதுதான் வந்து 10%க்கானது. இது வந்து 1 மைனஸ்ல தான் வந்து நம்ம எடுக்கணும். இது வந்து ஒரு ஷார்ட்கட்டான மெத்தட் இந்த ரெண்டுமே. அடுத்து இங்க வந்து அதே மாதிரி 15% போடும் போது 1 மைனஸ் 15/100 ஈக்குவல் டு 0.85. இதுதான் வந்து நமக்கு இந்த ரெண்டுத்துக்கான சிம்பிளிஃபைடு ஆன்சர். ஈஸியா நம்ம வந்து அதாவது மெமரி வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக. இந்த 1200ல ஃபர்ஸ்ட் 10% அப்ளை பண்ணும்போது 0.9 கிடைக்கும். அதுதான் 1080. இந்த 1080ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இங்க 15% அப்ளை பண்ண இந்த ஆன்சர் வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 0.85 வரும். இதை மல்ட் பண்ணோம்னா 918 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஃபைனல் செல்லிங் பிரைஸ் நமக்கு எவ்வளோ, 918 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் அதோட ப்ராஃபிட். இதை எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். காஸ்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. மார்க்கெட் வந்து இவ்வளவுதான் இருக்கும், அபோவா பிலோவா அந்த மாதிரி சொல்லிட்டு கொடுப்பாங்க. காஸ்ட் வந்து 1000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. மார்க்கெட் 60% அபோவ் காஸ்ட். மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவா இருக்குன்னா காஸ்ட்டை விட 60% அபோவா இருக்கும். அபோவ் காஸ்ட், காஸ்ட்டை விட 60% தான், 60% மார்க்கெட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1600 கொடுத்துட்டாங்க. அப்புறம் டிஸ்கவுண்ட் வந்து 25% கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ்னா என்ன, செல்லிங் ப்ரைஸ்ங்கிறது எம்பி இன்டூ இந்த மீதி இருக்கிற டிஸ்கவுண்ட். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 1600 ஆச்சா, இப்போ செல்லிங் ப்ரைஸ் கூட இன்டூ நம்ம அந்த டிஸ்கவுண்ட் போக மிச்சம் எவ்வளவோ அந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணணும். டிஸ்கவுண்ட் வந்து 100%ல 25 போச்சு, அப்போ ரிமைனிங் 75% இருக்கும். அதை மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 1600 இன்டூ 75% அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1200. ஆனா இது கால்குலேட்டர்ல கூட போட்டு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 1600. ஸோ 1600 இன்டூ 75% அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு 1200 வந்துருச்சு. இப்போ இதுதான் வந்து 1200 ஆச்சா. இப்போ ப்ராஃபிட் வந்து இதுல எவ்வளோன்னு பார்க்கணும். ப்ராஃபிட் எவ்வளோ, நமக்கு ப்ராஃபிட் வந்து நமக்கு ஆல்ரெடி காஸ்ட் 1000 தான் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் பண்ணி நமக்கு செல்லிங் ப்ரைஸ், ஆஃப்டர் செல்லிங் ப்ரைஸ்க்கு அப்புறம் நமக்கு ப்ராஃபிட் 200 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சா. இதுக்கு பெர்சன்டேஜ் எடுக்கும்போது 200 அப்படின்னு அதாவது 200க்கு பெர்சன்டேஜ் எடுத்தோம்னா என்ன 20% தான் வரும், டிவைடட் பை. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா ப்ராஃபிட் பை சிபி இன்டூ 100. ப்ராஃபிட் நம்மளுக்கு எவ்வளோ 200. சிபிங்கிறது நமக்கு இந்த காஸ்ட் ப்ரைஸ் 1000 இருக்கா, இன்டூ 100 பண்ணோம்னா நமக்கு 20% வந்து கிடைச்சிடும். அதுதான் வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். நெக்ஸ்ட் வந்து சேம் எஸ்பி கெயின் அண்ட் லாஸ். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து நம்ம மைண்டே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி ராங் ஆன்சரை சூஸ் பண்ண வைக்கிறது. இங்க வந்து நெட் லாஸ், அதாவது எவ்வளோ லாஸ் ஆகுது கெயின் ஆகுது அந்த மாதிரி தான் இதுல வந்து கேட்பாங்க. இதுல வந்து ஃபார்முலா எப்படின்னா கெயின் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் ஹோல் ஸ்கொயர் பை 100. இதுல வந்து எப்படின்னா கெயினும் லாஸும் சேம் பெர்சன்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. இதுல ஒன்று கெயின் கேட்பாங்க, இல்லைன்னா லாஸ் பெர்சன்டேஜ் கேட்பாங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. அது ரெண்டுல நம்ம எது கேட்டாலுமே அந்த பெர்சன்டேஜை அப்ளை பண்ணி ஹோல் ஸ்கொயர் பை 100 தான் எடுக்க போறோம். அதனாலதான் இந்த சேம் எஸ்பி கெயின் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வென்
கெயின் அண்ட் லாஸ் பெர்சன்டேஜ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா நெட் லாஸ் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு கெயின் பை லாஸ் ஹோல் ஸ்கொயர் பை 100 இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு 20% கெயின் 20% லாஸ் சேமாக கொடுத்துட்டாங்களா ரெண்டுக்குமே ஒரே மாதிரியே. இப்போ நெட் லாஸ் தான் ஃபைண்ட் பண்ணணும். நெட் லாஸ்னா என்ன, நமக்கு கெயின் ஆர் லாஸ் தானே கேட்டிருக்காங்க. இப்போ கெயின் ஆர் லாஸ் வந்து நமக்கு 20 ரெண்டுத்துலையும் கொடுத்துட்டாங்களா. இப்போ 20 ஸ்கொயர் பை 100 அப்படின்னா 400 வருமா. 20 ஸ்கொயர் 400 பை 100 ஈக்குவல் டு 4. வந்து நெட் லாஸ் பெர்சன்டேஜில் தானே கொடுப்போம். அதனால நமக்கு பெர்சன்டேஜ் ஆன்சர் வந்து 4% லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் நெட் லாஸ். நெட் லாஸ்னா நமக்கு லாஸ் எடுத்துக்கணும். அதுதான் வந்து இதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கன்சிடர் திஸ் எக்ஸாம்பிள். இதில் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 120 கொடுத்துட்டாங்க ஃபார் போத் ஆர்டிகல்ஸ். இதில் ஆர்டிகல் 1 இந்த ஆர்டிகல் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 1 வந்து 20% கெயின், அதேமாதிரி ஆர்டிகல் 2 வந்து 20% லாஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிகலுக்கு 20% கெயின் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 120% ஆஃப் சிபி. ஏன்னா 20% கெயின்னா 100%ல இன்னொரு 20% ஆட் பண்ணோம்னா அப்போ 120% அப்படின்னு வந்துடும். எதில் சிபி காஸ்ட் ப்ரைஸை விட 120% அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன, CP1 ஈக்குவல் டு 120 டிவைடட் பை 1.2. இந்த 120ங்கிறது வந்து இந்த ருபீஸ் 120 டினோட் பண்ணுது, டிவைடட் பை 1.2. 1.2ங்கிறது ஒன்றுமே இல்லை, இப்போ 120% தான் வந்து 1.2. அதாவது டிவைடட் பை 120 டிவைடட் பை 100 போட்டோம்னா அது 1.2ன்னு வரும். அதுக்கு நமக்கு ஃபைனல் ஆன்சர் 100ன்னு கிடைச்சிச்சு. இதுவே இந்த 20% லாஸ் அப்படின்னா அது என்ன மீன் பண்ணுதுன்னா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி 80% ஆஃப் சிபி அப்படின்னு வந்து டினோட் பண்ணுது. இப்போ இங்கே வந்து அதே 120 டிவைடட் பை இங்கே வந்து 80% இருக்கு, அதை 100ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு பெர்சன்டேஜ் 0.8ன்னு வரும், ஈக்குவல் டு 150 கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு டோட்டல் சிபி வந்து ஃபைன் பண்ணணும். டோட்டல் சிபி எவ்வளோ, இங்கே ஒரு 100, இங்கே வந்து ஒரு 150. இப்போ 100 + 150 ஈக்குவல் டு 250 நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ எஸ்பி கண்டுபிடிக்கணும். எஸ்பினா என்ன, இந்த ரெண்டு ப்ராடக்ட் 120 120, அதாவது ஆர்டிகல் 1 ஆர்டிகல் 2. இப்போ ரெண்டு 120 எடுத்து ஆட் பண்ணோம்னா 240 இருந்துச்சு. இப்போ லாஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். லாஸ் வந்து எவ்வளோ, இந்த 250 இருக்குங்க இல்லைங்களா, இந்த 250 டோட்டல் சிபி அதாவது காஸ்ட் ப்ரைஸில் தான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவோ அதுதான் வந்து நமக்கு லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 250 கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்த எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் வந்து 240, அதை மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும், அது வந்து 10. அப்போ லாஸ்ட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன, இந்த லாஸ்ட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. லாஸ் என்னது, லாஸ் நமக்கு 10 கிடைச்சிருக்கு. 10 டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 250 தானே காஸ்ட் ப்ரைஸு, இந்த 250 தான் காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 பண்ணோம்னா இது கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் நமக்கு 4% அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லாஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ல ஃபால்ஸ் வெயிட் கான்செப்ட். இதில் வந்து என்னன்னா, இப்போ நம்ம ஏதாவது பொருள் வந்து கடையில் வாங்குறோன்னா அவங்க வந்து அந்த பொருள் ஏதாவது பொய்யான வெயிட் போட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி ஏமாத்துறது தான் வந்து ஃபால்ஸ் வெயிட் கான்செப்ட். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஷாப்கீப்பர் வந்து 1 kg பொருள் கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு 960 கிராம்ஸ் தான் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது அந்த டிஜிட்டல் வெயிட் மிஷினில் வந்து 1 kg தான் காட்டும், ஆனால் அவங்க வெயிட் வந்து 960 கிராம் தான் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னன்னா, ஆக்சுவல் வெயிட் எவ்வளோ வெயிட்டு மைனஸ் கிவன் வெயிட் எவ்வளோ வெயிட்டு கொடுத்தாங்க எவ்வளோ வெயிட் இருக்காது, ஹோல் டிவைட் பை கிவன் வெயிட் எவ்வளோ வெயிட் இன்டூ 100 பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கிடைச்சிடும். இப்போ ஆக்சுவல் வெயிட் வந்து இப்போ வந்து 960 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இந்த 1 kg 1000 கிராமாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆக்சுவல் வெயிட் எவ்வளோ 1 கிராம், அதாவது 1 கிலோவா, அது வந்து 1000 கிராம் மைனஸ் கிவன் வெயிட் எவ்வளோ 960 ஹோல் டிவைட் பை 960 இன்டூ 100ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 4.16% வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இதுதான் ஃபால்ஸ் வெயிட் கான்செப்ட். அடுத்து செல்லிங் மோர் ஃபார் காஸ்ட் ஆஃப் லெஸ், அதாவது கம்மியான அமௌண்ட்டுக்கு நிறைய ப்ராடக்ட்டு இல்லை நிறைய ஏதாவது ஒன்று சேல் பண்ணுறது தான் செல்லிங் மோர் ஃபார் காஸ்ட் ஆஃப் லெஸ் கான்செப்ட். இதில் எக்ஸாம்பிளுக்கு 30 ஆப்பிள்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. 30 ஆப்பிள்ஸை வந்து 25 ஆப்பிளோட காஸ்ட்டுக்கு செல் பண்ணுறாங்க. இப்போ எங்களோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். இப்போ ப்ராஃபிட்டில் வந்து 30 ஆப்பிள்ஸில் 25 ஆப்பிள்ஸ் இந்த அமௌண்ட்டுக்கு தான் விற்க போகிறாங்க. ஹோல் டிவைட் பை 25 இன்டூ 100
இப்போ இதை கண்டுபிடிச்சோம்னா இதான ப்ராஃபிட் தான் 30. அதாவது இந்த டோட்டல் ஆப்பிள் எவ்வளோ -25 ஹோல் டிவைட் பை 25 into 100 equal to 20% கிடைச்சிருச்சு. நமக்கு ஆன்சர் 20% தான். ஷார்ட்கட் என்னன்னா ஒன்றுமே இல்லை, எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் டிவைட் பை இந்த ஒரிஜினல் குவான்டிட்டி எவ்வளவோ அந்த ஒரிஜினல் குவான்டிட்டி into 100 பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து கிடைச்சிடும். அதுதான் இதோட இன்னொரு ஷார்ட்கட்டான ஃபார்முலா. நெக்ஸ்ட் 8th கான்செப்ட் என்னன்னா மிக்சர் ப்ராஃபிட்னா ஒன்றுமே இல்லை, ரெண்டு ப்ராடக்ட் எடுத்து அதை வந்து கலந்து அது வேற ஒரு அமௌண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி செல் பண்ணுறது தான் வந்து ஃபிக்ஸ்டு ப்ராஃபிட்டு. அதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 15 kg ரைஸ் வந்து 9.55 அந்த அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. அதே 25 kg ரைஸ் வந்து 7.25 இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இருக்கு. இப்போ இது விட்டுருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டோட்டல் காஸ்ட்னா எவ்வளோனா இப்போ இந்த 15 kg into 9.1 அதாவது 9.50 போட்டோம்னா நமக்கு அதுக்கான அமௌண்ட் 142.5 கிடைக்குது. இதே 25 kg ரைஸ் வந்து 7.25 அமௌண்ட் கொடுத்தோம்னா 181.25 கிடைக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் காஸ்ட் 323.75 கிடைக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் வெயிட் மட்டுமே நம்ம எடுத்து போட்டோம்னா 15 kg plus 25 kg equal to 40 kg இதுதான் வந்து நம்மளோட டோட்டல் வெயிட்டு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சோல்ட் அட் 10.50 per kg. இப்போ கேஜிக்கு 10.15 சொல்லிட்டு இந்த ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த ரேட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 40 into 10.50 equal to 420 நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ இங்கே வந்து நம்ம ப்ராஃபிட்னா என்ன, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அதில் காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருமா. செல்லிங் ப்ரைஸ் வந்து 40 மைனஸ் இங்கே வந்து என்ன இருக்குது காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன 325.75 கிடைக்குது. இப்போ இது மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட் 96.25 rupees அவ்வளோதான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ இது வரலும் பார்த்தது எல்லாமே சாம்பிளான எக்ஸசைஸ் தான். இதுக்கப்புறம் ஒவ்வொரு கான்செப்ட்டுக்குமே வந்து 2 or 3 மெத்தட்ஸ், ஃபார்முலான மெத்தட் ஒன்று, அப்புறம் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் வைஸாக ஈஸியான மெத்தட், அப்புறம் குயிக் மெத்தட் மைண்ட் கால்குலேஷன் போடுற அளவுக்கு இப்போ 3 மெத்தட்ஸ், ஒரு சில கொஷின்ஸ்லாம் 3 மெத்தட்ஸ் இருக்கும். வாங்க அது ஒன்று ஒன்று பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் நம்பர் 1 காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் ஃபைன் சிபி ஃப்ரம் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். இந்த கொஷினை வந்து காஸ்ட் ப்ரைஸும் ஃபைன் பண்ணிக்கலாம், இன்னொன்று என்னன்னா சிபியை வச்சு அதாவது ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வச்சு சிபிஐ வந்து ஃபைன் பண்ணும். இது ரெண்டுமே இந்த கொஸ்டின்லேயே வந்து அடங்கும். இதில் ஃபர்ஸ்ட் a man gains 20% by selling a chair for 600. இப்போ வந்து ஒரு மேன் வந்து ஒரு சேரை 600 rupees விற்கிறான்னா அவங்களுக்கு வந்து 20% வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வருது. வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ்? இப்போ அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 600, அதுதான் எஸ்பி. ப்ராஃபிட் வந்து 20% வந்து வச்சுக்காங்களா. இப்போ இங்கே என்ன ஃபைன் பண்ணும், காஸ்ட் ப்ரைஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் அதாவது காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறோம் என்னென்னா செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட் பெர்சன்டேஜும் கொடுத்து காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறோம் அப்படின்னா எஸ்பி into 100 ஹோல் டிவைட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இந்த ஃபார்முலா தான் இருக்கும். முன்னாடியே வந்து அந்த ஃபார்முலா வந்து எதுக்கு என்னென்னா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 600 into 100 ஹோல் டிவைட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து 20. இப்போ ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணோம்னா 60,000 டிவைட் பை 100 plus 20 equal to 120. அப்போ இது கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 50 இன்னொரு 0 அதாவது 500 வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2ல இங்கே செல்லிங் ப்ரைஸு அதே மாதிரி ஃபைண்ட் எஸ்பி ப்ராஃபிட் பெர்சன்டேஜும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வச்சு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் வந்து என்னன்னா பை செல்லிங் ஏ பேட் ஃபார் 690, அதாவது ஒரு பேட் வந்து 690 rupeesக்கு வந்து விற்கிறாங்க. ஷாப் கீப்பர் கெயின்ஸ் 15%. இப்போ அதை வந்து செல் பண்ணும்போது ஷாப் கீப்பருக்கு 15% வந்து கிடைக்குது. இப்போ வாட் வுட் பி த செல்லிங் ப்ரைஸ் டு கெயின் 25%? இப்போ அந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னவா இருக்கும், 25% வந்து கெயின் கிடைச்சிச்சுனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஸ்டெப் 1ல ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ். நம்ம காஸ்ட் ப்ரைஸ் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணணும் ஃபார்முலால. அதனால காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணும். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க 690 அப்படின்னு சொல்லி செல்லிங் ப்ரைஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராஃபிட்டும் வந்து 15% அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் சம்மில் பார்த்தா அதே ஃபார்முலா தான், எஸ்பியும் த பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜும் கொடுத்தா அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். சிபி ஈக்குவல் டு 9 அதாவது 690 into 100 டிவைட் பை 115, அதாவது ஆட் பண்ணிக்கிறாங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 115 வந்துடும். ப்ராஃபிட் பெர்சன்டேஜையும் வந்து 100. அப்போ சிபி ஈக்குவல் டு நமக்கு இது கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 600 கிடைச்சிச்சு. இப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 600ன்னு கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்,
ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஃபார் 25%. அப்போ 10% வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 25%க்கு வந்து நம்ம எடுக்கணும். இப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு 25%. இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து நம்ம இந்த சிபியும் இதையும் வந்து மாடிஃபை பண்ணிக்கணும். எஸ்பி கண்டுபிடிக்கணும், சிபியும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ எஸ்பி ஈக்குவல் டு சிபி இன்டூ 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஹோல் டிவைடட் பை 100. இப்போ இதில் சிபி இங்கே கண்டுபிடிச்சது 600 வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ 600 இன்டூ நமக்கு இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ 15 25 தான் நீங்கள் எடுத்துக்கோம். 25 + 100 = 125 ஹோல் டிவைடட் பை 100. இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணினா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 750 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இப்போ கொஷினில் கேட்டது வந்து 750. இப்போ ஆன்சர் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3. இதில் ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து தான் ஃபைன் பண்ணுற கான்செப்ட். A person buy 3 articles for ₹1200. ஒரு பர்சன் வந்து 3 ஆர்டிக்கலை வந்து 1200க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செல் தெம் ஃபார் ₹500 ஈச். இப்போ ஒரு 3 ஆர்டிக்கல் 1200க்கு வாங்கி ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே ₹500 வந்து செல் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜென்ரலாக இது எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறது என்னன்னா, ஒரு ஆர்டிக்கல் வந்து 1200 டிவைட் பை 3 போட்டோம்னா 400 அந்த மாதிரி தான் கிடைக்கும். செல் தெம் ஃபார் 500 ஈச் அப்படின்னா ஒன்றுக்கும் வந்தோம்னா 1500 கிடைக்குமா? இதோட ஆன்சர் வந்து நம்ம டைரக்டா 30% அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆனால் அது வந்து ராங். அப்படி வந்து போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சரே வராது. மெயினாக நமக்கு வந்து வேற ஆன்சர் தான் வரும். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ப்ரைஸ் எப்பயும் போல ஃபைன் பண்ணும். 3 ஆர்டிகளோட காஸ்ட் 1200 கொடுத்தாங்களா? இப்போ அதே மாதிரி சிபி ஆஃப் 3 ஆர்டிகல்ஸ் அதை விற்கும் போதும் அதே அமௌண்ட் தானே. அதாவது காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அது வாங்கும் போது 3 ஆர்டிகல் இது ரெண்டுமே சேம் தான். நம்ம எடுத்துருக்க அந்த கிவன் ரைட் பண்ணால் தான் டிஃப்ரெண்ட். இப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் 3 நாளுமே ஒன்று தான், 1200. இப்போ பாருங்க, ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே ₹500க்கு செல் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் 3. இப்போ 3 × 500 = 1500 கிடைச்சிருக்கா? அப்போ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் வந்து 1500 கிடைச்சிச்சு. இப்போ ப்ராஃபிட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட்னா என்ன? செல்லிங் ப்ரைஸில் காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கே 1500 செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் வந்து சின்ன ஆல்ரெடி கிவன் 1200. அப்படி மைனஸ் பண்ணால் 300 வந்துருமா? இப்போ ப்ராஃபிட் வந்து 300 வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ஒன்றுமே இல்லை, இங்கே கிடைச்சிட ப்ராஃபிட் டிவைடட் பை இந்த காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவோ இன்டூ 100 போட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கிடைச்சிடும். ப்ராஃபிட் வந்து 300 கிடைச்சிச்சா? ப்ராஃபிட்டே இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ் தானே இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1200 இன்டூ 100 போட்டோம்னா நமக்கு 25% தான் வந்து வருது. இப்போ நம்ம வந்து நம்மளா ஒரு கால்குலேஷன் போட்டு கண்டுபிடிச்சப்போ நம்ம 30% அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஏன்னா 30% ஒன்றுக்கும் 500 அப்படிங்கும்போது ₹300 நமக்கு வந்துச்சு. அப்படின்னா நம்ம டைரெக்டாக 30% போடுவோம். ஆனால் அப்படி போட்டோம்னா டோட்டல் சம்மே வந்து ராங் ஆயிடும். இப்போ இப்படி நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வச்சு போட்டால் தான் கரெக்டான ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். மெத்தட் 2 பிளேஸ்மெண்ட் எப்படின்னா, இப்போ 3 ஆர்டிக்கல் காஸ்ட் வந்து 1200. இப்போ ஒரு ஆர்டிக்கலோட காஸ்ட் வந்து டிவைட் பண்ணோம்னா 400 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குமா? இப்போ ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே 500க்குன்னு சொல்லிட்டு சோல்டு, அதாவது விற்றுருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் பர் ஆர்டிக்கல் ஒன்னொன்றுக்குமே எவ்வளோ இங்கே 400க்கு தானே விற்றுருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்குமே 100 அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட் கிடைக்குமா? அப்போ இதுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எடுத்தோம்னா 100, அதாவது செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸில் ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 = 25. இது வந்து டைரெக்டாக நம்ம ஷார்ட்டாக ஒரு ப்ராடக்ட், அதாவது ஒரு ஆர்டிக்கலுக்கு எடுத்து நம்ம போட்டோம்னாலுமே நமக்கு இதுதான் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல, அதாவது லாஸ்ட் கொஸ்டினில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தோம். இதில் லாஸ் பர்சன்டேஜ் தான் வந்து பார்க்க வரும். இப்போ பை செல்லிங் எ ப்ராடக்ட் ஃபார் 2400, ஒரு ப்ராடக்ட் வந்து 2400க்கு வந்து செல் பண்ணுறாங்க. எ மேன் இன்அக்யூர்ஸ் 20% லாஸ். அது விற்கும் போது 20% லாஸ் வந்து அந்த மேனுக்கு வருது. அட் வாட் ப்ரைஸ் ஷுட் ஹி செல் இட் டு கெயின் 25%? அதாவது எந்த அமௌண்ட்டுக்கு, எந்த ப்ரைஸ்க்கு விற்றா ஹி செல் இட் டு கெயின் 25%? அப்போ எந்த அமௌண்ட் விற்றா அவங்களுக்கு வந்து 25% கெயின் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து மெத்தட் 1 நம்ம எப்படி போல காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அதை ஃபைன் பண்ணி போடுவோம். ஃபர்ஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபைன் பண்ணும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கான்? பை செல்லிங் எ ப்ராடக்ட் ஃபார் ₹2400. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம கொடுக்கல, செல்லிங் ப்ரைஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ் 2400 கொடுத்துட்டான். லாஸ் வந்து 20% அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. லாஸ் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார்முலா வந்து சிபி கண்டுபிடிக்கணும், எஸ்பியும் லாஸ் பர்சன்டேஜும் கொடுத்துட்டான். அப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா செல்லிங் ப்ரைஸ் 2400 into 100 ஹோல் டிவைட் பை 100 மைனஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ் 20 20 மைனஸ் பண்ணோம்னா 80. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 3000 சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 3000 சொல்லி கிடைச்சிருச்சு. ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஃபார் 25% ப்ராஃபிட். 25% வரணும்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து கிவன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் தானே ஃபைன் பண்ணோம். எதுக்கு 25%க்கு? இப்போ அந்த சிபியும் நம்ம கண்டுபிடிச்சோம், ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொஸ்டினில் கிவன். இப்போ இந்த இடத்துல நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 25 வந்து கொடுத்துருக்காங்க. ஆட் பண்ணோம்னா 125. இதை மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 3750. செல்லிங் ப்ரைஸ் வந்து 3750 கிடைச்சிச்சா? இப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ மெத்தட் 2 பிளேஸ்மெண்ட் படி நம்ம பார்த்தோம்னா, பிளேஸ்மெண்ட் டெக்குக்காக பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டான், 20% லாஸ்னா என்ன, அதாவது 100ல ஒரு 80%, பட் 80 போர்ஷன், பட் 10:80 அப்படின்னு சொல்லிட்டு வருமா 20% போச்சுன்னா. இப்போ கிவன் 2400. இப்போ இந்த 2400 இந்த 80 பார்ட்ஸாக தானே இருக்குது. இப்போ இந்த 80 பார்ட்ஸுக்கும் பிரித்தோம்னா 1 part ஈக்குவல் டு 30 rupees அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ சிபி வந்து 100 பார்ட்ஸா, இதுதானே செல்லிங் ப்ரைஸ் இஸ் டு சாரி காஸ்ட் ப்ரைஸ் இஸ் டு செல்லிங் ப்ரைஸ் தானே. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 இன்டூ ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து 30, இப்போ ஈக்குவல் டு 3000 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. இப்போ ஸ்டெப் 2ல வந்து 25% ப்ராஃபிட் தானே ரெண்டாவது கொடுத்துருக்கான். இப்போ அங்கே சிபி இஸ் டு எஸ்பி ஈக்குவல் டு இங்கே வந்து 25% தானே இருக்கு. இப்போ இங்கே ப்ராஃபிட் லாஸ்ட் இதில் வந்து நம்ம இங்கே வந்து லாஸ் தான் இருக்கு, அதனால இந்த 80 வந்து எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து நம்ம ப்ராஃபிட்டுங்கும் போது 100 கூட ஆட் பண்ணோம்னா 125 கிடைச்சிருச்சு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், நம்ம 3000 கண்டுபிடிச்சோமா. இப்போ 3000 இங்கே இருக்கு, அதாவது இந்த 3000 into 125 divided by 100. அப்படியே இந்த ஃபார்முலா வந்து நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் 3750 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இந்த ஃபார்முலா எப்பயும் நம்ம கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் எஸ்பி. எஸ்பி ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவே தான். இதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் 3750 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5ல மார்க்கெட் ப்ரைஸ்க்கான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் சம். An item is sold at 828 after 2 successive discount 10%, இன்னொரு வந்து 8%. இந்த சம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வாட் இஸ் த மார்க்கெட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஐட்டம் வந்து 822 அந்த அமௌண்ட்டுக்கு வந்து 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் வந்து செல் பண்ணுறாங்க. ஒன்று 10%, இன்னொன்று 8%. அப்போ இதில் வந்து நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அப்போ 10% தான் வரும், இன்க்ளூட் ஆகும். அப்படின்னா அந்த அமௌண்ட்ல 10% வரும். அடுத்து ரெண்டாவது சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ல வந்து ஆல்ரெடி இந்த 10% அப்ளை ஆனதில் திரும்ப ஒரு 8% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணணும். அதுதான் வந்து இதோட கான்செப்ட். அப்போ நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஸ்கவுண்ட். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 10% கொடுத்தாங்களா, ரிமைனிங் ப்ரைஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸ்ல 90% இருக்குமா. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 90%னா 90 divided by 100 அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுவோமா. நெக்ஸ்ட் அப்ளை செகண்ட் டிஸ்கவுண்ட். செகண்ட் டிஸ்கவுண்ட்னா என்ன, செகண்ட் டிஸ்கவுண்ட் 8% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்களா. ரிமைனிங் ப்ரைஸ் இந்த இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரே அந்த 90% ஆஃப் எம்பி, இதில் கிடைக்கிற ஆன்சரே நம்ம 100% எடுத்துக்கணும். ஏன்னா சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ரெண்டாவது டிஸ்கவுண்ட் ஆகும். அப்படிங்கும்போது 92% ஆஃப் ப்ரீவியஸ் ப்ரைஸா. இப்போ இந்த எம்பி இன்டூ 90 divided by இந்த 100, இது கூட இந்த 92%, 92 divided by 100 இதை வந்து இது கூட அப்ளை பண்ணணும். இது வரணும் நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுட்டோமா. அடுத்து யூஸ் கிவன் செல்லிங் ப்ரைஸ். இப்போ கிவன் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ நமக்கு 828 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சா. இப்போ இந்த இந்த கண்டுபிடிச்சது இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நம்ம இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 90 into 92 பண்ணோம்னா 8280 ஹோல் டிவைட் பை 100 into 100 10,000 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சா. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம், 404 டிஜிட் தள்ளி வச்சோம்னா நமக்கு 0.8280 வரும். இந்த 0 வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் தான் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போ ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷன் கூட ஈக்குவல் டு இந்த 828 தானே செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தான். அதை வந்து ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ எம்பியை வச்சுக்கிட்டு மீதி இதை வந்து இங்கே நம்ம டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துட்டோம். டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துட்டோம்னா என்ன வரும், இங்கே நம்ம பண்ண மாதிரியே தான் இங்கே வந்து என்ன பண்ணால் இது கேன்சல் ஆகும் அப்படின்னா 1000 டைம்ஸ் எம்பி ஈக்குவல் டு 1000 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ
1000. இது பிளேஸ்மெண்ட் படி மெத்தட் 2 பார்த்தோம்னா ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட். இந்த ஃபார்முலா வந்து நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வச்சுட்டோம்னா நம்ம பின்னாடி பின்னாடி வர நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்து இந்த ஃபார்முலா வச்சு தான் சால்வ் பண்ண போறோம். ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி இடத்துல வந்துச்சுன்னா a + b மைனஸ் ab/100 ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி நடுவில் மைனஸ் காமன் சிம்பிள் போட்டு a/b /100. இதுதான் ஃபார்முலா. இது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஏங்கிறது ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்டு, பிங்கிறது செகண்ட் டிஸ்கவுண்ட் 8%. இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். 10 + b வந்து 8 மைனஸ் ஏபிங்கிறது 10 × 8 / 100. இப்போ இதுக்கு வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டு இது கூட மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, கன்வெர்ட் பண்ணோம்னா 0.8 வரும். இப்போ இது மைனஸ் பண்ணோம்னா 17.2% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 82.80%. ஏன்னா இங்கே வந்து 100%ல் 17.2% வந்து மைனஸ் பண்ணிடுறோம். ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 82.8% தான் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் கிடைக்கும். அப்போ கிவன் எஸ்பி என்ன கொடுத்துட்டா நமக்கு ஆல்ரெடி 828ன்னு கொடுத்துட்டானா, இப்போ 828க்கு பர்சன்டேஜ் எடுத்தோம்னா என்ன வரும்? 82.8% வருமா? இப்போ ஒன்னொன்றுக்கும் பர்சன்டேஜ் எடுத்தால் 1%னா 10, 100%னா வந்து 1000. இப்போ இந்த 828க்கு நமக்கு 100%னா தானே நமக்கு 82.8ன்னு வருது பாயிண்ட்ல. இப்போ 100% எடுத்தால் தான் இது கிடைக்குதுங்கும் போது 100% எவ்வளோ நமக்கு 1000. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1000 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். இதில் இந்த கொஸ்டினில் வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இந்த கான்செப்ட் அடங்கும், இன்னொன்று சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் லாஸ்ட் மாதிரி அந்த கொஸ்டின் அந்த டிஸ்கவுண்ட் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டும் இங்கே வந்து வரும். ப்ராடக்ட் இஸ் மார்க்டு ஃபார் 1200. ஒரு ப்ராடக்ட் வந்து 1200க்கு இருக்குது. ஆஃப்டர் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% அண்ட் 15%. அதே மாதிரியே 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து வாட் இஸ் த ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் இப்படி பண்ணும்போது வேற ஆஃப்டர் த சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தடில் எப்பயும் போல் நம்ம எம்பி இதெல்லாம் வச்சு காஸ்ட் ப்ரைஸ் இதெல்லாம் வச்சு ஃபைன் பண்ணுவோமா. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ 1200 கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 10%, செகண்ட் டிஸ்கவுண்ட் 15%. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 10% டிஸ்கவுண்ட் வச்சு நம்ம அப்ளை பண்ணணும். 10% ஆஃப் 1200 வந்து நமக்கு எவ்வளோ 120 கிடைக்குமா? டேரெக்டாகவே நம்ம சொல்லலாம் 10% ஆஃப் 120னா ஒரு 0 கட் பண்ணிட்டோம்னா நமக்கு டேரெக்டாக 120 கிடைச்சிடும். இப்போ இதோட நியூ ப்ரைஸ் எவ்வளோ? இந்த 1200ல் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணது 120 பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 1080 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குமா? அடுத்து ரெண்டாவது 15% டிஸ்கவுண்ட் வந்து ரெண்டாவதுனா இந்த டோட்டல் அமௌண்ட் நம்ம வந்து இந்த 1200 வந்து எடுத்துக்கூடாது. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ண ஃபைனல் வேல்யூ தான் நமக்கு டிஸ்கவுண்ட்டாக வந்து இந்த இடத்துல கிடைக்கும். இந்த 1080 தான் 15%ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். இப்போ 15% ஆஃப் 1080க்கு என்ன? இந்த டிஸ்கவுண்ட் டிவைடட் பை 100 × 1080 அப்படின்னு வருமா? அப்போ நமக்கு ஃபைனல் வேல்யூ வந்து அதாவது 15% அப்ளை பண்ணதுக்கப்புறம் 162 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இதில் ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 1080ல் திரும்பி இங்கே எப்படி 1200ல் 120 மைனஸ் பண்ணோமா, இப்போ இந்த 1080ல் வந்து 162 மைனஸ் பண்ணோம்னா அதுதான் வந்து ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ். அதுதான் 908. ஆப்ஷன் வந்து பி தான் வந்து நெக்ஸ்ட் மெத்தட் பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஈஸியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம இங்கே ஃபார்முலா பார்த்தோமா லாஸ்ட் செம்மில், அதே ஃபார்முலா A = 10%, B = 15%. இதே ஃபார்முலா இதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு 23.5% கிடைக்குமா? இப்போ அது கிடைச்சதை வந்து இந்த செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்முலாவில் அப்படியே நமக்கு அப்ளை பண்ணுறோம். அப்படியே அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? எம்பி வந்து 1200 கொஸ்டின்ல கிவனு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து 23.5 வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம். இந்த 23.5 வந்து இங்கே மைனஸ் பண்ணி ஹோல்டோட பை 100. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் 980 அப்படின்னு 918 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ கொஸ்டின் நம்பர் 7ல ப்ராஃபிட் வித் டிஸ்கவுண்ட் அதுதான் வந்து இந்த சம்மில் வந்து யூஸ் பண்ணுற கான்செப்ட். A man marks a product 60% above its cost. ஒரு மேன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு ப்ராடக்டோட காஸ்ட்டு அதாவது காஸ்ட்டோட 60% அதிகமாக வந்து மார்க் பண்ணுறான். அண்ட் கிவ்ஸ் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் அப்படி மார்க் பண்ணது இல்லாமல் மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணும்போது 25% அப்படின்னு சொல்லி அதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இப்போ வாட் இஸ் ஹிஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? இப்போ
காஸ்ட்டை வந்து அதிகமாக மார்க் பண்ணிட்டு அது 25% டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பொருளை வந்து விற்றதுக்கப்புறம் அவனுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ப்ராஃபிட் வித் டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிறது தான் இந்த சம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அசியூம் த காஸ்ட் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எக்ஸாம்பிளுக்கு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட் ஆஃபான வேல்யூவை அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஃபைண்ட் த மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ ப்ராடக்ட் இஸ் மார்க்கெட் 60% அபோவ் காஸ்ட், காஸ்ட்டோட அதிகமாக, அதாவது 60% அதிகமாக வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100, அதாவது சிபி ப்ளஸ் 60% ஆஃப் 100 தானே, அதுதானே எம்பி. இப்போ 60% ஆஃப் 100 வந்து டேரக்டாக நம்ம 60 அப்படின்னு தெரியும். இது ஆட் பண்ணோம்னா எம்பி ஈக்குவல் டு 116 கிடைச்சிருச்சா. அடுத்து என்ன பண்ணுறான் அவன் 25% வந்து டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு அப்ளை பண்ணுறான். அப்படிங்கும்போது செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன 100%ல 25% போயிருச்சுன்னா 75% ஆஃப் எம்பி தானே. அப்போ எம்பி இன்டூ 75% தானே எழுதுவோம். அப்போ எம்பி வந்து நமக்கு என்ன 160 கிடைச்சிச்சா, 160 இன்டூ 75/100. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா எஸ்பி ஈக்குவல் டு 120 கிடைக்குமா. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ அப்படின்னு தானே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ அதுதான் ஃபைண்ட் பண்ணணும். ப்ராஃபிட் என்ன செல்லிங் ப்ரைஸ்ல காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் வந்து 120 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம இங்கே 100ன்னு அஷ்யூம் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம இங்கே போட்டு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட் ஈக்குவல் டு 20 கிடைக்குமா. இப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்கோம். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் இங்கே கிடைச்சது டிவைட் பை சிபி இன்டூ 100ன்னு போடுவோமா. ப்ராஃபிட் 20யா, 20 டிவைட் பை 100 இன்டூ 100 இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ஃபைனல் ஆன்சர் 20% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ கொஸ்டின் நம்பரில் 20% ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். மெத்தட் டூ பிளேஸ்மெண்ட் எப்படி பார்த்தா இப்போ அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அதில் மார்க் எவ்வளோ கொடுத்துட்டாங்க 60% அபோவ் காஸ்ட். அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 160 அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா 100 இல்லாமல் அதில் 160%, அதாவது 160 அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஏன்னா 60%னா 60 ஆல்ரெடி இங்கே ஒரு 100. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 160. டிஸ்கவுண்ட் வந்து 25% டிஸ்கவுண்ட் தானா. இப்போ ரிமைனிங் அது போக 25 போக 75% இருக்குமா. இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 160 இன்டூ 75% வருமா. அதுதான் இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ணது. இந்த வேல்யூ அப்படியே அந்த ஈக்குவேஷன் அப்படியே வருது 120. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 110 கிடைச்சிச்சா. அதே மாதிரி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், அது மைனஸ் பண்ணோம்னா 20. அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு 20%. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 ஈக்குவல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இங்கே வந்து ஈக்குவலான ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அந்த கெயின் அண்ட் லூஸ் லாஸ் அதுதானே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். எ மேன் செல் 2 ஐட்டம் அட் ₹500 ஈச். அதாவது 2 ஐட்டம் ஒன்னொன்றுமே 500க்கு வந்து செல் பண்ணா ஆன் ஒன் ஹி கெயின்ஸ் ₹20. அதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு ஐட்டம் விற்கும் போது அவனுக்கு 20% வந்து கெயின், அதாவது ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. ஆன் அதர் ஹி லாஸஸ் 20%. அதாவது இன்னொரு ஐட்டம் வந்து விற்கும் போது அவனுக்கு 20% வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் த நெட் ரிசல்ட். அதாவது டோட்டலா அந்த 500 இருந்தது, அவனுக்கு ஃபைனல்ல நெட் ரிசல்ட் வந்து அவனுக்கு என்னவா இருக்கும், லாஸா இல்ல லாஸ் ஆர் கெயின் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல காஸ்ட் ப்ரைஸா ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து என்ன செல்லிங் ப்ரைஸ் வந்து 500ன்னு அதாவது வச்சு விற்கிறான்னா ஒன்னொன்றுமே, அதுக்கு வந்து ஹி கெயின்ஸ் 20%. அது ப்ராஃபிட் வந்து 20%. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம ஃபைன் பண்ணோம். அப்போ செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட் இருக்க மாதிரி ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணி இந்த ஃபார்முலா எழுதிக்கிறோம். இப்போ செல்லிங் ப்ரைஸ் 500யும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20 வந்து அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 416.67 அப்படின்னு சொல்லி நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். ரெண்டாவது வந்து ஃபைண்ட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஐட்டம். செகண்ட் ஐட்டமுக்கு இதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபைன் பண்ணோம். செல்லிங் ப்ரைஸ் இதுக்கும் 500 தான். அதனால கொஸ்டின்ல லாஸ் வந்து 20% கொடுத்தானா செகண்ட் ஐட்டமுக்கு 20% அப்படியே போட்டோம். அதே மாதிரி இங்க வந்து பிளஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருப்போம், இங்க மைனஸ் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு 625 வந்து கிடைக்கும். இப்போ 2 கிடைச்சிருச்சா. இப்போ செகண்ட் ஐட்டமுக்கு 625 கிடைச்சிச்சு. இப்போ ஃபைண்ட் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். ரெண்டுத்துக்கும் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம எடுத்து ஆட் பண்ணணும். இப்போ ரெண்டுத்துக்கும் வந்து இந்த ஃபைனல் வேல்யூ ஆட் பண்ணோம்னா 1041.67 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காஸ்ட் ப்ரைஸ், ஓவரால் காஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடைச்சிச்சு. இப்போ வந்து ஃபைண்ட் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் மாதிரியே இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபைன் பண்ணணும்.
செல்லிங் ப்ரைஸ்னா ஒன்றும் இல்லை, அந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே ஈச் ஒன் வந்து 500க்கு தான் செல் பண்ணாங்க. இப்போ 500 + 500 தானே, இப்போ நமக்கு 1000. இது ஆல்ரெடி கொஷின்லேயே கிவன். இப்போ ஃபைன் நெட் லாஸ். நெட் லாஸ்னா என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தானே. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இப்போ இதில் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவோ மைனஸ் பண்ணோம்னா அதுதான் வந்து நமக்கு லாஸ். இப்போ 1041.67ல் இந்த 1000 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது இந்த 41.67 தான். அதுதான் நமக்கு லாஸ். அடுத்து அவன் கேட்டது லாஸ்ட் பெர்சன்டேஜ். அப்போ அதுக்கு அப்படியே பெர்சன்டேஜ் எடுத்தால் நமக்கு லாஸ்ட் பெர்சன்டேஜ் கிடைச்சுமா? அப்போ லாஸ்ட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ்ட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இப்போ 41.67 டிவைட் பை 1000, 41.67 இன்டூ 100 எடுத்தோம்னா நமக்கு இது ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் நமக்கு 4% வரும். இப்போ நெட் லாஸ் வந்து நமக்கு 4%. ஹென்ஸ் ஆப்ஷன் சி 4% அப்புறம் கரெக்ட் ஆன்சர். இதுவே பிளேஸ்மெண்ட் படி பார்த்தோம்னா மெத்தட் 2ல 10% லாஸ்ட் பெர்சன்டேஜ் ஈக்குவலாக இருக்கு. அப்படின்னா அந்த ரெண்டு ப்ராடக்டோட ரேட்டு வந்து சேமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெட் லாஸ்ல வந்து கெயின் ஆர் லாஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 100 தான் வந்து நம்ம ஃபார்முலா வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிளும் வந்து போட்டிருக்கோம். இப்போ கெயினுக்கும் லாஸ்க்கும் சேம் பெர்சன்டேஜ் தான் வந்து அவன் கொடுத்துருக்கான். 20% கெயின், 20% லாஸ். இப்போ இது அப்படியே நம்ம அப்ளை பண்ணுறோம். 20 தானே கெயின் ஆர் லாஸ்க்கு, 20 ஸ்கொயர் டிவைட் பை 100. 20 ஸ்கொயர்னா 400 டிவைட் பை 100. இது அப்படியே கேன்சல் பண்ணால் 4%. டேரெக்டாக நம்ம இப்படி போடுறது இன்னும் பெஸ்ட், டைமும் வந்து நமக்கு மிச்சம் ஆகும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9, மிக்சர் ப்ராஃபிட். மிக்சர் ப்ராஃபிட்னா ஒன்றும் இல்லை, அந்த கொஸ்டின்ல ரைஸோட கதை பார்த்தோம்னா அதே கதை தான். ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கேஜிஸ் எடுத்துக்கிட்டு அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அவன் ஒரு ரேட் வச்சு விற்கிறான். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மிக்சர் ப்ராஃபிட்லேயும் இதே கான்செப்ட் தான் வந்து வருது. ஒன்றும் இல்லை, 15 kg ரைஸ் வந்து 9.50 per kgக்கு செல் பண்ணுறான். அதே மாதிரி 25 kg ரைஸ் வந்து 7.25 kgக்கு செல் பண்ணுறான். he sold the mixture 10, அதாவது அது மிக்ஸ் பண்ணி ஒரு கேஜை 10 rupees 50 பைசேக்கு வந்து செல் பண்ணுறான். அப்போ அவனோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரைஸ் வந்து எவ்வளோ, 15 kg at 9.50 per kgன்னு எடுத்துக்காங்களா. அப்போ காஸ்ட் வந்து 15 kg இன்டூ 9.50 மல்டிபிள் பண்ணோம்னா இந்த அமௌண்ட் 142.50 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரைஸோட காஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சிருது. அடுத்து ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் செகண்ட் ரைஸ். செகண்ட் ரைஸோட காஸ்ட் வந்து எவ்வளோ, 25 kg. அது வந்து பர் கேஜிக்கு 7.25 எடுத்துக்கிட்டானா. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணோம்னா 181.25 வந்து செகண்ட் ரைஸோட காஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வேல்யூவையும் இந்த கிடைச்ச இந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா நமக்கு 323.75 தான் வந்து டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். டோட்டல் குவான்டிட்டினா இங்கே ஒரு 15 kg, இங்கே வந்து ஒரு 25 kg. இப்போ 15 + 25 = 40 kg வந்து நமக்கு கிடைச்சிருச்சா. அதுதான் குவான்டிட்டி டோட்டல் வெயிட். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் வந்து அவன் எவ்வளோக்கு விற்கிறான். செல்லிங் ப்ரைஸ் வந்து அது ஆப்பிள் மிக்சருக்கு அப்புறம் 10 rupees 50 paise per kilogram அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறான். இப்போ அந்த ரேட்டிங் வந்து எடுத்துக்கிட்டோம் நாம. இப்போ 40 kgக்கு 10.15 வந்து செல் பண்ணனா 420 வந்து நமக்கு கிடைச்சிச்சு. அடுத்து இதுக்கு ப்ராஃபிட் எடுக்கணும். ப்ராஃபிட் என்ன, செல்லிங் ப்ரைஸில் காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் வந்து 420 கிடைச்சிது. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4323 அது மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 96.25. இதுதான் வந்து அவனுக்கு கிடைச்சிருக்க ப்ராஃபிட். இதுவே மெத்தட் 2ல வந்து டைரக்டா வந்து எடுத்தோம்னா ஆவரேஜ் வந்து, அதாவது பர் கேஜிக்கு இவ்வளோ தானே, 323 தானே இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். இது கிடைச்சிருக்கு. டோட்டல் ப்ரைஸ் ரெண்டுக்குமே நம்ம இந்த வெயிட்டையும் அந்த ரேட்டையும் கால்குலேட் பண்ணி அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இது வந்துச்சா. இப்போ 40 kgக்கு அதை டிவைட் பண்ணோம்னா இந்த அமௌண்ட் தான் 8.09375 per kgக்கு வந்து ஆவரேஜான காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ ப்ராஃபிட் பர் கேஜி, ஒரு கேஜிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ 10 rupees 50 பைசேல இது வந்து பர் கேஜிக்கு போயிருச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது 2.40 தான் வந்து ப்ராஃபிட். டோட்டல் ப்ராஃபிட் எடுக்கும்போது என்ன, அப்படிங்க கிடைச்சத 10.5, அதாவது இந்த 40 kgக்குமே மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா 25 15 kg அதுதானே. அதுக்கு இந்த அமௌண்ட் வந்து மல்டிபிள் பண்ணோம்னா இத்தனை கிலோவுக்கும் நமக்கு எவ்வளோ வந்து டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். அதான் 96.25. இதை நம்ம வந்து மைண்ட் கால்குலேஷன்லேயே இதை வந்து நம்ம போடணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10, ஃபால்ஸ் வெயிட். இது வந்து ஃபால்ஸ் வெயிட்டும் அதே மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்ஹானஸ்ட், அதாவது
ஒரு டிஸ்ஹானஸ்டான டீலர் வந்து ஒரு குட்ஸை வந்து குட்ஸ் அட் சேல்ஸ், அதாவது அவங்களோட குட்ஸை வந்து காஸ்ட் ப்ரைஸ், அதாவது காஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து விற்கிறான். காஸ்ட் ப்ரைஸ் வித்துட்டு பட் யூசஸ் அ ஃபால்ஸ் வெயிட் ஆஃப் 960 கிராம் இன்ஸ்டெட் ஆஃப் 1 கேஜி. ஒரு கேஜி வெயிட் போட்ட மாதிரி 960 கிராமை வந்து வெயிட் வச்சு விற்கிறான். உன்னோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம வேற ஒரு மெத்தட்ல போட்டிருப்போம், இருந்தாலும் இங்கேயும் இந்த மெத்தட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 கேஜி வந்து 100 அப்படின்னு சொல்லி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்க வந்து எந்த வேல்யூமே வந்து கொடுக்கல. அப்படிங்கும்போது நம்ம அஷ்யூம் தான் பண்ணிக்கிறோம் காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு கேஜி, அந்த பொருளோட ஒரு கேஜி வந்து 100 அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். அது வந்து கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 1000 கிடைக்குமா? இப்போ ஃபைன் காஸ்ட் ஆஃப் 960 கிராமுக்கு ஃபைன் பண்ணும். இப்போ 960 டிவைட் பை இந்த 1000 கிராம் இன்டூ 100 பண்ணோம்னா நமக்கு 96 வந்து கிடைச்சிடும். இந்த ஜீரோ இந்த ஜீரோ இது கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 96 அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் ஆஃப் 960 கிராம் கிடைக்குமா? நெக்ஸ்ட் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் டீலருக்கு வந்து எவ்வளோ அங்கே கண்டுபிடிச்சது தான் 96%. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ செல்லிங் ப்ரைஸும் கண்டுபிடிக்கும். He sells 960 கிராம் பட் சார்ஜஸ் ஆஸ் இஃப் இட் வேர் 1 கேஜி. அதாவது 960 கிராம் தான் விற்கிறான், ஆனால் 1 கேஜிக்கான சார்ஜ் வந்து வாங்குறான். அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம 100 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 100 எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் 100 அஷ்யூம் பண்ணிடணும். அது கூட அந்த 96 வந்து மைனஸ் பண்ணோம்னா ₹4. அப்போ அவனோட ப்ராஃபிட் எவ்வளோவா இருக்கும்? ₹4 தான் வந்து அவனுக்கு. இப்போ பர்சன்டேஜ் எடுக்குன்னா ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 தானே. இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா 4.16 அப்ராக்சிமேட்டான பர்சன்டேஜ் வந்து 4.16% கிடைக்கும். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இதுவே மெத்தட் 2 பிளேஸ்மெண்ட் படி பார்த்தோம்னா இந்த ஃபால்ஸ் வெயிட்டுக்கான ஃபார்முலா ஒன்று வந்து பார்த்துருப்போம். அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டு ட்ரூ வெயிட் மைனஸ் ஃபால்ஸ் வெயிட் ஹோல் டிவைட் பை ஃபால்ஸ் வெயிட் இன்டூ 100 தான் ஃபார்முலா பார்த்துருப்போம். இது முன்னாடியும் ஃபார்முலாவோட ஸ்லைட்லையுமே இருக்கும். இப்போ ட்ரூ வெயிட் எவ்வளோ? 1000 கிராம் தானே, மைனஸ் 960 அது விற்கிறான், ஹோல் டிவைட் பை ஃபால்ஸ் வெயிட் 960 இன்டூ ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் நம்மளுக்கு இது வந்து ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது குயிக்கான மெத்தட். இன்னொன்று என்னன்னா இது தேர்ட் மெத்தட். ட்ரூ வெயிட் வந்து அதே மாதிரி 1000 கிராமு 960 கிராம் ஃபால்ஸ் வெயிட்னு கொடுத்துட்டான். இங்கே அதே மாதிரி தான். இங்கே வந்து ட்ரூ வெயிட் மைனஸ் ஃபால்ஸ் வெயிட் டிவைட் பை ஃபால்ஸ் வெயிட்னு இருப்பான். இங்கே வந்து ட்ரூ வெயிட் மைனஸ் ஃபால்ஸ் வெயிட் ஹோல் டிவைட் பை ஃபால்ஸ் வெயிட். இப்படி இந்த ஃபார்முலா அங்கே யூஸ் பண்ணலாம், அதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட் வெயிட்னா ஒன்றுமே இல்லை, இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். அதுதான் 40 டிவைட் பை ஃபால்ஸ் வெயிட். இதுவும் இப்படி நம்ம வந்து ஈஸியாகவும் நம்மளுக்கு டேரெக்டாக தெரிஞ்சுன்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலாவும் அதோட டிஃப்ரென்ஸ் வச்சு அப்ளை பண்ணலாம். அப்போ 40 டிவைட் பை 960 இன்டூ 100 கிடைச்சிச்சா? அப்போ 4.16% அப்படின்னு சொல்லி நமக்கு இதோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ கொஸ்டின் நம்பர் 11 குவான்டிட்டி கெயின். அதாவது குவான்டிட்டி கெயின் இந்த கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம்லேயே பார்த்துருப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ரூட் செல்லர் வந்து 30 ஆப்பிள்ஸ் வந்து 25 ஆப்பிளோட காஸ்ட்டுக்கு செல் பண்ணுறாரு. அப்போ அவரோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. மெத்தட் ஒன்று காஸ்ட்டு அஷ்யூம் காஸ்ட் ப்ரைஸ். ஒரு ஆப்பிள் வந்து ₹1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அஷ்யூம் பண்ணி அதாவது எடுத்துக்கிறோம். அப்போ 25 ஆப்பிள்ஸோட காஸ்ட் வந்து 25 எடுத்துக்கிட்டோமா? அப்போ சிபி 25 கிடச்சிச்சு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 30 ஆப்பிளுக்கு செல்லர் கெட் த ப்ரைஸ் ஆஃப் 30 ஆப்பிள்ஸ் அண்ட் த காஸ்ட் கரஸ்பாண்ட் டு 25 ஆப்பிள்ஸ். 30 ஆப்பிள்ஸ்க்கான காஸ்ட் வந்து ஒன்னொன்றுக்கும் ₹1 அப்படின்னா நமக்கு 30 rupees கிடைச்சிச்சா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 30. இப்போ ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ மைனஸ் பண்ணா ₹5 அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா நான் ப்ராஃபிட் டிவைட் பை சிபி 100. ப்ராஃபிட் டிவைட் பை 5 டிவைட் பை சிபி வந்து 25 இன்டூ 100 போட்டோம்னா நம்மளுக்கு 20%. இப்போ அவனுக்கு எவ்வளோ கிடைக்குது? 30 ஆப்பிள்ஸ் 25 ஆப்பிள்ஸோட காஸ்ட்டுக்கு விற்றானா நமக்கு ஆன்சர் 20% அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதுவே இன்னொரு மெத்தட்ல எப்படி போடலாம்னா இந்த கெயின் மைனஸ் ஃபால்ஸ் வேல்யூ அந்த அந்த கான்செப்ட் இந்த ஃபார்முலா போட்டோம்ல, ட்ரூ வேல்யூ மைனஸ் ஃபால்ஸ் வேல்யூ டிவைட் பை ஃபால்ஸ் வேல்யூ இன்டூ 100. அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி எவ்வளோ டிவைட் பை ஒரிஜினல் குவான்டிட்டி இப்போ இன்டூ 100 பண்ணோம்னா நமக்கு ஒரு சில ஆன்சர் வரும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்பிள்ஸ் எவ்வளோ? 30 டிவைட் பை 25 தானே. அப்போ எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியில் மீதி கிடைச்சதுக்கு நமக்கு 5. இந்த 5 எடுத்து அதில் அப்ளை பண்ணோம்னா 5 டிவைட் பை ஒரிஜினல் குவான்டிட்டி நமக்கு 25 ஆல்ரெடி தெரியும். இப்போ இன்டூ 100 போட்டோம்னா நமக்கு 20% அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். இன்னொரு குயிக் மெத்தட் மைண்ட் கால்குலேஷன் எப்படின்னா 30 ஆப்பிள்ஸ் காஸ்ட் ஆஃப் 25 ஆப்பிள் அப்படின்னா என்ன வரும்? டேரெக்டாக அந்த 30ல இந்த 25 மைனஸ் பண்ணி 25 டிவைட் பண்ணும் இன்டூ 100 பண்ணோம்னா டேரெக்டாக நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். இது ஈஸியான மைண்ட் கால்குலேஷன் மெத்தட். அவ்வளோதான் இந்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் 12
ரிப்பேர்ஸ் அண்டு ப்ராஃபிட். இந்த ரிப்பேர்ஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஒரு ட்ரேடர் வந்து ஒரு ஓல்டு பைசைக்கிளை 480 ரூபீஸ்க்கு வந்து வாங்குறான். he spent 20% ஆஃப் த காஸ்ட் ஆன் ரிப்பேர்ஸ். அதாவது அவன் வாங்கினதுக்கு அப்புறம் 20% ஆஃப் காஸ்ட் வந்து ரிப்பேர்ஸ்க்கு அவன் வந்து செலவு பண்ணிடுறான். he wishes to earn a net profit of ₹144 on selling this bicycle. அவனோட ஆசை என்னன்னா அவனோட ப்ராஃபிட் வந்து 144 வந்து இருக்கணும் ஆஃப்டர் அந்த பைசைக்கிளை செல் பண்ணதுக்கப்புறம். பை வாட் பர்சன்டேஜ் ஷுட் ஹி ஹைக் த ஒரிஜினல் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னா 145 ரூபீஸ்க்கு வந்து அவனுக்கு ப்ராஃபிட் வரணும்னா அவன் ஒரிஜினல் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒன்றில் ஃபைன் ரிப்பேர் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி ஃபைன் பண்ணும். அது எவ்வளோ 480 ரூபீஸ்க்கு வந்து ஓல்டு பைசைக்கிள் வந்து வாங்குறான். இப்போ ரிப்பேர் காஸ்ட் வந்து இதில் 20% வந்து பண்ணுறனா 20% 480னா 20/100 × 480 நம்ம போடணுமா? போட்டுட்டோம்னா 96 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருமா? இப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணும். இப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸ் கூட இந்த அதாவது இந்த ரிப்பேர் பண்ண காஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணால் கிடைச்சுமா? 480 ரூபீஸ் வாங்கி 96 ரூபீஸ்க்கு அது ரிப்பேர் பண்ணுறான். இப்போ அவனோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு? இப்போயே 576 ரூபீஸ் வந்து இது ஒரு சார்ஜ் ஆயிருக்கா. அடுத்து ஆட் டிசே ப்ராஃபிட். அவனோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கணும்? 144 ரூபா வந்து அவனோட ப்ராஃபிட் வந்து இருக்கணும். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் ப்ளஸ் அவனோட ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணோம்னா 720 அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செல்லிங் ப்ரைஸ் வந்து கிடைச்சிருது. இப்போ ஃபைண்ட் இன்க்ரீஸ் ஓவர் ஒரிஜினல் பர்ச்சேஸ் ப்ரைஸ். இப்போ எவ்வளோ வந்து ஒரிஜினல் பர்ச்சேஸ் ப்ரைஸுக்கும் இப்போ அவன் ப்ராஃபிட் ஆஃப்டர் ப்ராஃபிட் வச்சதுக்கும் எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்ம 720 கண்டுபிடிச்சோமா? இப்போ அவன் 480க்கு சைக்கிளை வாங்கினான். இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 240 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ கொஸ்டினில் கேட்டது என்ன இருக்கு? பை வாட் பர்சன்டேஜ் ஷுட் ஹைக் ஒரிஜினல் பர்ச்சேஸ் ப்ரைஸ். இப்போ எவ்வளோனா இன்க்ரீஸ் தானே அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ இன்க்ரீஸ் இப்போ இந்த 240 டிவைடட் பை இந்த 480 வாங்கின ப்ரைஸ் மேலே அவனுக்கு இருக்க அந்த இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் இன்ட்டு பண்ணோம்னா 50%. அப்போ ஆப்ஷன் வந்து 15% தான் வந்து ஆன்சர். இப்போ இன்னொரு மெத்தட் 2 இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரிக்ல என்னன்னா அவன் வந்து எவ்வளோ வாங்கியிருந்தான்? 480க்கு வாங்கியிருந்தானா ரிப்ளே 20% பேர். இப்போ 480ல 20% ஆஃப் எவ்வளோனா 96 ரூபீஸ் நமக்கு தெரியும். இப்போ டோட்டல் காஸ்ட் வந்து 480 கூட 96 ஆட் பண்ணிடலாம். அது கூட 144 ப்ராஃபிட் வந்து அவன் ஆட் பண்ணும். அதுதான் அவனோட விஷ். அப்போ 720 வந்துருச்சா? அப்போ ஒரிஜினல் ப்ரைஸில் இன்க்ரீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 720ல 480 வந்து போயிருச்சுன்னா இது 240 தான் வந்து இன்க்ரீஸ். இப்போ அந்த 240ல 480 டிவைட் பண்ணி இன்ட்டு 100 பண்ணோம்னா 50%. இதுதான் வந்து நமக்கு ஆன்சர் தெரியும். குயிக் மெத்தட் மைண்ட் கால்குலேஷன் ஈஸியாக பண்ணலாம். ஒரிஜினல் காஸ்ட் வந்து 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டான் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதில் 20 போயிருச்சா? இது அஷ்யூம் தான் பண்ணிக்கிறோம் 100ன்னு எடுத்துக்கிட்டு. அதில் காஸ்ட் ரிப்பேர் காஸ்ட் வந்து 20ன்னு வந்துருச்சா? டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 120 ரூபா ஆச்சா? இப்போ ப்ராஃபிட் 144 ரூபா வைக்கணும்னு சொல்லிட்டானா? இப்போ 576ல 144 ரூபா அவனுக்கு ப்ராஃபிட்டாக வச்சுக்கிட்டானா? இப்போ 144 டிவைடட் பை இந்த 576 பண்ணோம்னா 25% வந்து வந்துருச்சா? இப்போ அதில் செல்லிங் ப்ரைஸில் 120யா? 120 கூட இந்த 25% 120 எவ்வளோ? 150 ஆச்சா? இந்த ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணிக்கோம்? இந்த 100 ஆச்சா? இந்த 150ல 100 மைனஸ் பண்ணோம்னா 50. மேபி இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம் மைண்ட் கால்குலேஷன் பண்ணும்போது. அதுக்கு சூட்டபுளாக 2 வந்து எடுக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13ல அதே மாதிரி இந்த சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் போட்டோம்ல அதே மாதிரி சக்ஸசிவ் கெயின் அண்டு லாஸ் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். எ மேன் டாட் அன் ஆர்டிக்கல் ஃபார் 1600. 1600 ரூபாய்க்கு ஒரு ஆர்டிக்கலை வாங்குறான். he sold it at 10% லாஸ். அது வந்து அவன் விற்கும் போது அவனுக்கு 10% லாஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் brought it back over 10% less than he sold. அதாவது அவன் 10% வந்து விற்கும் போது லாஸ் ஆயிடுது. திரும்ப அவன் வாங்கும் போது 20% லெஸ். அதாவது இவன் விற்றதுல 20% லெஸ்ஸர் தானா இருக்கு. இப்போ ஃபைனலா அவன் 1800க்கு விற்கும் போது அவனுக்கு ஓவரால் கெயின் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கொஸ்டின் பாருங்க எவ்வளோ ட்விஸ்டாக வந்து கேட்டிருக்கான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 1600 ரூபீஸ்க்கு வாங்கினானா? அதில் லாஸ் போக அவன் எவ்வளோ விற்றாங்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 10% லாஸ் ஆகும். 10% ஆஃப் 1600 கண்டுபிடிக்கணுமா? இப்போ 1600 லாஸ்ல என்ன பண்ணணும்? 100%ல
10 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 19 கிடைக்குமா? அப்போ 92/100னா ஃபர்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு 1440 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சா? அதுதான் FP1. அடுத்து ஃபைண்ட் பை பேக் ப்ரைஸ், அதாவது திரும்ப அதை செல் பண்ணதுக்கப்புறம் அவன் வாங்கின ப்ரைஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். அப்போ அவன் எவ்வளோன்னு எடுத்தான் பேக் அவன் வாங்கும்போது 20% லெஸ் தென் இந்த இந்த லாஸ் ஆன அமௌண்ட்ல 20% லெஸ்ல தான் வந்து அவன் வாங்கிடலாம். இப்போ 20% போயிடுச்சுன்னா எவ்வளோ ஆகும்? 100ல 20 போயிடுச்சுன்னா 80. இப்போ 80/100 இந்த அமௌண்ட். அப்போ இது வந்து நமக்கு 1152 வந்து ரெண்டாவது ப்ரைஸ் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா 1800. அதுதானே இந்த கொஸ்டின்ல கிவனு. 1800 தானே ஃபைனல் ப்ரைஸு. இப்போ ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் வந்து 1800 கொடுத்தாங்களா? இப்போ கால்குலேட் ப்ராஃபிட் இன் செகண்ட் டிரான்சாக்ஷன். செகண்ட் டிரான்சாக்ஷன்னா ஒன்றுமே இல்லை, இந்த ரெண்டாவது 20% அப்படியே ஆனதுக்கப்புறம் எவ்வளோன்னு கேட்குறான். இப்போ 1800ல் 1152 மைனஸ் பண்ணோம்னா 648 அப்படின்னு சொல்லி செகண்ட் டிரான்சாக்ஷனில் அவனுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. ஏன்னா ப்ராஃபிட் தான் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் இதில் அவனுக்கு வந்து லாஸ் ஆயிருது. இந்த லாஸ் ஆனது 20% வந்து கம்மியாக அமௌண்ட் வச்சு எடுக்கிறான். அப்படிங்கும்போது அவனுக்கு ப்ராஃபிட் தான் வரும். அதுதான் நெக்ஸ்ட் கால்குலேட் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட்ல எவ்வளோ அவனுக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ 1600ல் இப்போ 1440 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு லாஸ் ஒன்று எவ்வளோன்னு தெரிஞ்சிருமா? அது வந்து நமக்கு 116 சொல்லி கிடைச்சிச்சு. அடுத்து ஃபைண்ட் ஓவரால் கெயின் கொஸ்டின்லாம் கேட்டிருக்கான். இப்போ ஓவரால் கெயின்னா என்ன? இங்கே இந்த ப்ராஃபிட்டையும் இங்கே கிடைச்ச இந்த ப்ராஃபிட்டையும் லாஸையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிருமா? ப்ராஃபிட் வந்து 448 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. இங்கே லாஸ் வந்து 160 ருபீஸும் கிடைச்சிச்சா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஓவரால் கெயின் வந்து 488 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் பி 488 தான் வந்து ஆன்சர். இதே பிளேஸ்மெண்ட் பிக்கு மெத்தட் 2ல பார்த்தோம்னா 10% ஆஃப் லாஸ் ஆஃப் 1600னா 160யா? அதுதான் லாஸ் 160. இப்போ திரும்ப 5 20% லெஸ் தென் 1440 ஆச்சா? இப்போ அது 20% எடுத்தோம்னா அதுதான் 82/100 இன்டூ 1440 போடுவோமா? அது போட்டோம்னா நமக்கு இந்த 288 வந்துருச்சா? அப்போ இந்த 1440ல இந்த லெஸரான வேல்யூ எவ்வளோ கிடைச்சிச்சு? 288 கிடைச்சிச்சா? அந்த லாஸ் வந்து மைனஸ் பண்ணோம்னா 1152 கிடைச்சிச்சா? அப்போ ஃபைனல் சேல் வந்து எவ்வளோ? 1800க்கு கொஸ்டின்ல வந்து மார்க் எடுத்துருந்தாங்களா? sold it for 1800. அதுக்கு 1800ல இங்க கிடைச்ச இந்த வேல்யூ மைனஸ் பண்ணோம்னா 648 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சா? அப்போ ப்ராஃபிட் வந்து அவனுக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு? 648 இருந்துச்சா? நெட் கெயின்னா இந்த 468ல 160 வந்து மைனஸ் 160ங்கிறது ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்க அந்த 10% லாஸ் போக தானே நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால தான் அந்த லாஸ் மைனஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது ஃபைனல் ஆன்சர் ₹488 வந்து வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஆப்டிடியூட் கான்செப்ட். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், ஃபுல்லாக ஓரளவுக்கு 95% வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்கில் கவர் பண்ணிடலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஆப்டிடியூட் இது ஒரு நடத்தின கான்செப்ட் இது வரலும் ஈஸியாக இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணி நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அண்ட் கெரியர்.